உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் இன்று காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர் சம்பத் வழங்கிய தகவல்கள் இவை. பெரியாரின் சகோதரர் கிருஷ்ணசாமியின் மகனான சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்ட EVK சம்பத்தின் மூத்த மகனாக 1948ஆம் ஆண்டு EVKS இளங்கோவன் பிறந்தார். சென்னை மாநில கல்லூரியில் படிக்கும்போதே காங்கிரஸ் மாணவரணி செயலாளராக செயல்பட்டார். முதலாக 1984இல் சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட EVKS இளங்கோவன் 2004இல் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசில் மத்திய இணையமைச்சராக பதவி வகித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவராக 2 முறை பதவி வகித்த EVKS இளங்கோவன் கட்சியில் இருந்த அனைத்து தரப்பினருடனும் இணக்கமான நட்புறவை கொண்டிருந்தார். 2023இல் தனது திருமகன் ஈவேரா மறைவால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் MLAவாக சட்டப்பேரவை சென்றார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழலில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிர் பிரிந்தது. EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மணப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் சம்பத் வழங்கும் கூடுதல் தகவல். உடல்நலக்குறைவால் மறைந்த EVKSன் இளங்கோவன் உடல் மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சித் தலைவர்களும் அவரது தொண்டர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் முகலிவாக்கத்தில் உள்ள LNT காலனி மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சம்பத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.